கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம். 1 Peter chapter 5 verse 2. உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். இப்போ புத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு பேதுரு முதல்ல சொல்ற புத்தி என்ன சொல்றாரு? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. இது என்ன? இது உங்களுடைய மந்தை இல்லை, இது தேவனுடைய மந்தை. அந்த மேய்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஒரு ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒரு ஆண்டவருடைய மந்தை என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறவங்களா இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், ஐயோ பாஸ்டர், நான் பாஸ்டர் இல்லை, நான் சர்ச்சில் மூப்பர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க நீங்கள் உங்களுடைய ஆண்டவர் கொடுத்த மந்தை. இல்லை பாஸ்டர், நான் வீட்டில் சும்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறது அது ஆண்டவரோட பிள்ளை, ஆண்டவரோட மந்தை, அதை நீங்கள் மேய்க்கிறது. அப்போ எல்லாருக்குமே இந்த வசனம் பொருந்தும், சரியா? அப்போ தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, எப்படி கட்டாயப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு அல்ல, எப்படி மேய்க்கணும்? மனப்பூர்வமாய், அதே சமயத்தில் அவலட்சணமான ஆதாயம் இல்லை. அப்போ என்ன? மனப்பூர்வமாயும் உற்சாக மனதோடு செய்யணும், கட்டாயமா இல்லை, ஆதாயத்திற்காக இல்லை. அப்போ நீங்கள் நன்றாக சிந்திச்சு பாருங்க. இங்கே பேதுரு எதனால சொல்றாரு? பேதுரு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது யோவான் 21வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சீமோனை பார்த்து, சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, இதை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயன்னு 3 முறை கேட்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அப்போ ஒவ்வொரு முறையும் அவர் முடிக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாரு? ஆண்டவர் சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டியிலே மேய்ப்பாயாக. யோவான் 21, 15, 21, 16 கடைசியில் பாருங்க, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. 21, 17, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பேதுருக்கு இதை தான் சொல்றாரு, நீ என் மந்தைய மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பவுல் 2 தீமோத்தேயு 2:12 சொல்லும்போது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட ஆளுகை செய்வோம். அப்போ என்னன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய மந்தைய கட்டாயமா அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமானதுல இல்லை, ஆனால் உற்சாக மனதோடு நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம தேவனுக்கென்று வாழக்கூடியவங்களா இருக்கும். ஏன்னா இது தேவனுடைய சித்தத்தின்படி. ஏன்னா தேவனுடைய மந்தை தேவனுடைய சித்தமா செய்யும் போது, சரி, இது என்னன்னா தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்வதில்லை, நம்ம இதை ரொம்ப லகுவாக எடுத்துக்கொள்கிறோம். நிறைய நேரங்களில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும்போது இதை போராட்டம்னு சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2:4 சொல்லும்போது ஒரு படை வீரனை போல, போர் வீரனை போல, ஒரு சோல்ஜரை போல நீ சண்டை போடுவதற்கு ஆயத்தமாக இருக்குது போல உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதுன்னு. 2 தீமோத்தேயு 2:5 சொல்லும்போது ஒரு ஓட்டப்பந்தய வீரனை போல, ஒரு அத்லட்டிக் எப்படி ஒரு உடற்பயிற்சி வீரன் எப்படி செய்வானா அது போல. மத்தேயு 16வது அதிகாரம் 24, லூக்கா 9:23 ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை நீயே வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரணும்னு சொல்லி. அப்போ என்னன்னா, நம்ம அவலட்சணமான பொருளுக்காக இல்லை. ஏன்னா இன்றைக்கு ஊழியத்தில் நான் நிறைய சொல்ல விரும்பலை. நிறைய பேர் தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்காக, தங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்வதற்காக நிறைய பேர் ஊழியம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். என்கிட்ட ஜெபம் பண்ணணும்னா நான் இவ்வளோ காசு கொடுக்கணும், இவரை பார்க்கணுன்னா இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான காலகட்டத்தில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு முன் உதாரணமாக நம்ம உற்சாக மனதோட, முழு மனதோட, கட்டாயப்படுத்தாமல் நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய மந்தையை கொடுத்துறார், அதை மேய்க்கணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் இந்த நாளில் 2 காரியம் செஞ்சுக்கணும். முதல்ல யார் இப்படி இல்லைங்கிறத நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்த வேத வசனத்தில் சொன்னது போல
அவலட்சணமான ஆதாயத்திற்கு யார் ஊழியம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து அவங்கள ஒதுக்கிடணும். ஆனா உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கென்று வாழுகிற ஊழியக்காரர்களை அடையாளம் தெரிஞ்சு கொண்டு அவங்களோட சேர்ந்து நீங்க காரியம் செய்யணும். 2வது, நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க ஒரு முன்மாதிரியா தேவனுடைய அன்பை காட்டுவதிலும் தேவனுடைய இரக்கத்தை காட்டுவதிலும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருந்து செஞ்சீங்கன்னா அது தேவ நாம மகிமைக்கு ஒரு உதவியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். 2வது, நீங்கள் முன் உதாரணமாக இருங்க. ஏன்னா இங்கே சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, மந்தையை நீ மேயின்னு சொல்லி கட்டாயமாக மனப்பூர்வமாக அவலட்சணமாக இல்லாமன்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் யோசிங்களேன், உங்கள் பிள்ளைய வளர்க்குறதுக்கு நீங்கள் காசு கேட்குறீங்களா? எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுத்தது காசு கேட்குறாங்களா? இல்லையே. அதுபோல நம்ம தேவ அன்பை கொடுக்கிற ஒரு முன் உதாரணமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து, ஆண்டவர் எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார், அதை நான் சரியாய் செய்ய வேண்டும் என்கிற தேவ ஞானத்தோடு, ஆண்டவரே, மனப்பூர்வமாய் உற்சாக மனதோடு உம்முடைய மந்தையை, தேவனுடைய மந்தையை தேவனுக்கென்று மேய்க்கிறவர்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டும் என்று இன்பநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.